இந்த ஸ்டோன் ஒர்க் பேங்கில் எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு முதல்ல நம்ம ஃப்ளாட் பேங்கில் வந்து ரேப் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ப்ளூ கலர் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கலர் வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீட் ஃபினிஷிங்கில் ரேப் பண்ணி எடுத்துக்கிட்டு பாக்ஸ் ஷேப் ஸ்டோனும் கட் பீடும் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி தான் நம்ம வந்து மேக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு க்ளூ வந்து ஃபேப்ரிக் க்ளூ எடுத்து அப்ளை பண்ணிக்கிட்டு பாக்ஸ் ஸ்டோன் எடுத்து இப்படி வைக்கணும். நம்ம நேராக வைக்காமல் கொஞ்சம் டைமண்ட் ஷேப் வர மாதிரி திருப்பி வைக்கணும். ஸோ நான் வைக்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். திருப்பி நம்ம 2 சைட்லேயும் ஃபேப்ரிக் க்ளூ கொஞ்சமாக அப்ளை பண்ணி எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு இந்த ஸ்டோன் பிக் பண்ணுற டூல் வச்சு தான் நம்ம வந்து மேக் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். கட் பீடை 2 சைட்லேயும் நம்ம வந்து வைக்கணும். ஸோ கட் பீட் வந்து குட்டியாக தான் இருக்கும். 2 சைட்லேயும் வைக்கும்போது கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிக்கும். நம்ம வந்து டைட்டாக அடுத்தடுத்து கேப் விடாமல் நம்ம வந்து மேக் பண்ண வேண்டியது இருக்கும். ஏன்னா கேப் விட்டோம் அப்படின்னா லாஸ்ட்டாக நம்ம ஸ்டோன் வைக்கும்போது ஸ்பேஸ் இல்லாமல் போயிடும். ஸோ கேப்பே இல்லாமல் நம்ம வந்துட்டு நெருக்கமாக வச்சுட்டு வரணும். அப்போ தான் பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதே மாதிரி த்ரூ அவுட் பேங்கிள் ஒரே டிசைன் தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ பேங்கிள் ஃபுல்லாக இதே டிசைனை வந்து நம்ம கவர் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஒரு ஸ்டோனு 2 பக்கம் கட் பீடு இப்படி தான் நம்ம வந்து அலைன் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ நான் க்ளூ அப்ளை பண்ணும்போது எக்ஸஸாக வந்துருச்சு இல்லைங்களா? இதுக்காக ஃபீல் பண்ண வேணாம். ஏன்னா இது ஃபேப்ரிக் க்ளூ. த்ரெட்டில் நம்ம எவ்வளோ அப்ளை பண்ணாலும் ட்ரை ஆனதுக்கப்புறம் ஃபினிஷிங்கில் தெரியவே தெரியாது. ஸோ நிறைய க்ளூ அப்ளை பண்ணிட்டோம், எக்ஸஸாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் துடைக்கிறது அதெல்லாம் வேணாம். B7000 க்ளூ யூஸ் பண்ணும்போது, அந்த E8000 அப்புறம் T9000 இந்த மாதிரி க்ளூ யூஸ் பண்ணும்போது தான் நீங்கள் எக்ஸஸாக அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஃபேப்ரிக் க்ளூ வந்து அப்படி கிடையாது. இது வந்து ட்ரை ஆனதுக்கப்புறம் ஃபுல்லாக அப்சர்வ் ஆகிடும். வெளியில் கம் போட்டிருக்க மாதிரியே தெரியாது. நம்மளோட ஸ்டோன்ஸ் மட்டும்தான் விசிபிளாக இருக்கும். ஸோ எக்ஸஸாக போயிடுச்சுன்னா ஃபீல் பண்ண வேணாம். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி இந்த டிசைனை ஃபுல்லாகவே நம்ம வந்து பண்ணி எடுத்துக்க போகிறோம். வீடியோ ரொம்ப ஸ்லோவாக தான் காட்டியிருக்கேன் உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து இந்த டிசைனை நீங்களும் ஃபுல்லாக கற்றுக்கோங்க. இதுக்கு நீங்கள் ஃப்ளாட் பேங்கிளும் எடுத்துக்கலாம், கர்வ் பேங்கிளும் எடுத்துக்கலாம். இது வந்து 4 கட் பேங்கிள். இதில் நீங்கள் எந்த பேங்கிள் வேணாலும் நீங்கள் வந்து எடுத்து டிசைன் பண்ணிக்கலாம். எந்த கலர் ஸ்டோன்ஸ் எடுத்துக்கலாம், எந்த கலர் த்ரெட் வேணாலும் நீங்கள் வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரியே நெருக்கமாக வச்சுட்டு வாங்க. அப்போ தான் பேங்கிள் பார்க்க சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி கிராண்ட் டிசைன் எல்லாமே உங்களோட பிரைட் கஸ்டமருக்கு நீங்கள் வந்து சஜஸ்ட் பண்ணலாம். உங்களுக்கு பார்த்தோன்னே பிடிச்சி போயிடும். இந்த டிசைனை வந்து நீங்கள் சென்டர் பேங்கிளாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை சென்டரில் வந்துட்டு 2D 3D பேங்கிள் வச்சுட்டு இதை சைட் பேங்கிளாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி வச்சாலும் கிராண்ட் லுக்காக இருக்கும். பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த ஸ்டோன் ஒர்க்கை நான் பேங்கிள் ஃபுல்லாக கவர் பண்ணுறத வீடியோவில் ஸ்லோவாக தான் காமிச்சிருப்பேன். ஏன்னா இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து லேர்ன் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள். இந்த டிசைனை அப்படியே நீங்கள் வந்து மேக் ஓவர் பண்ணலாம். இது வந்து அட்வான்ஸ்டு பேட்ச் வந்தாச்சு, மிஸ்டேக்லாம் பண்ணக்கூடாது அந்த மாதிரி இல்லை. மிஸ்டேக்ஸ் வந்து எல்லாருக்குமே வரும். ஆனால் இது வரைக்கும் பண்ண மிஸ்டேக்ஸை திருப்பி பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது ஏதாவது மிஸ்டேக் வந்தால் கூட அதை திருப்பி பண்ணக்கூடாது அப்படின்ற மைண்ட் செட்டில் வந்து பண்ணுங்கள். அதை வந்து நீங்கள் மாற்றிக்கோங்க. எந்த மிஸ்டேக்கு எது சொல்யூஷன் அப்படின்றத கண்டுபிடிச்சி அதை வந்து நீங்கள் மாற்றிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம எந்த அளவுக்கு கவர் பண்ணி எடுத்திருக்கோம் அப்படின்றத நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். எந்த அளவுக்கு ஃபினிஷிங் நான் கொடுத்துருக்கேன் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். இதே போல் தான் உங்களோட டிசைனும் வந்து இருக்கணும். முன்ன பின்ன அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோன்ஸை வந்து அலைன் பண்ணுறாதீங்க. ஒரே லைனில் அலைன் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க. இதே மாதிரி தான் இருக்கணும் உங்களோட டிசைனும். நான் பேங்கிள் ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறமா டிசைன் எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டுறேன். நீங்களும் என் கூட சேர்ந்தே ஒர்க் பண்ணுங்கள். ஓகேங்களா?
ஸோ இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க் பண்ணும்போது நம்மளோட ஹேண்டை வந்து மேலே கொஞ்சம் லிஃப்ட் பண்ணி வச்சுட்டு தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஹேண்டை நம்ம கீழே தரையிலையோ இல்லை துணியிலையோ வந்துட்டு நம்ம உரசுற மாதிரி வச்சிட்டோம் அப்படின்னா அடியில் இருக்கக்கூடிய ஸ்டோன் ஒர்க் எல்லாமே கொலாப்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ கையை வந்து எப்போதுமே லிஃப்ட் பண்ணியே வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் நமக்கு வராது, ஸோ பழக பழக தான் வரும். ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா ஸ்டோன்ஸ் எல்லாமே கொலாப்ஸ் ஆகிட்டு அப்படின்னா ஃபர்ஸ்ட்லேருந்து நம்ம வந்துட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஓகே. இது வரைக்கும் நான் பேங்கிள உங்களுக்கு மேக் பண்ணி காட்டியிருக்கேன் இல்லையா? இது வரைக்கும் நீங்க வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க. இந்த பேங்கிள் வந்து ஸ்டோன் ஒர்க் ட்ரை ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? காட்டுறேன் பாருங்க. ஸோ எந்த அளவுக்கு சூப்பர்பா இருக்கு. இது வந்து 2 டேஸ்க்கு அப்புறமா எடுத்த வீடியோ. எவ்வளோ சூப்பரா இந்த ஸ்டோன் ஒர்க்க வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். ஒரு கேப் கூட இல்லாம பேங்கிள் ஃபுல்லா எப்படி நம்ம ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பாருங்க. இந்த பேங்கிள நான் வந்துட்டு இன்னொரு பேங்கிள் கூட கொலாப் பண்ணியும் காட்டியிருக்கேன். எப்படி நம்ம பேங்கிள் வந்து பேர் பண்ணலாம், எந்த டிசைனுக்கு இது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதுலேருந்தும் கற்றுக்கலாம். நான் எக்ஸ்ட்ரா 2 பேங்கிளும் வந்து சேர்த்துருக்கேன். ஸோ அதில் வந்துட்டு ஸ்டோன் ஒர்க் கேப் விட்டு விட்டு பண்ணியிருப்பேன். அந்த கேப்பை வந்துட்டு நம்ம கரெக்டாக எப்படி ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்துட்டு உங்களுக்கு டிப்ஸ் வந்து சொல்கிறேன். ஒரே கேப்பில் வந்துட்டு எப்படி நம்ம வந்து ஸ்டோன் ஒர்க் பண்ணுறது அப்படின்ற டிப்ஸை வந்துட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறேன். இந்த ஃபுல் செட் பேங்கிளையும் நீங்கள் ஒர்க் பண்ணணும். லாஸ்ட் கிளாஸில் காயின் பேங்கிள் சொல்லி கொடுத்துருப்பேன். இந்த கிளாஸில் சென்டர் பேங்கிள் எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ நீங்களும் டிசைன் ஒர்க் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் குரூப்பில் ஃபோட்டோ சென்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். டாட்டா, பை பாய்.